ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க மோர் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்ப்போம். நேற்று நைட்டே தோரம் பருப்பும் பச்சை அரிசியும் ஊற வச்சுட்டேன். ஒரு பெரிய துளி இஞ்சி, ஜீரா, மிளகு, பச்சை மிளகா. நான் இங்கே 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கருவேப்பிலை 5 தேங்காய் துண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போடணும். எல்லாம் இங்கே போடும். இந்த பருப்பும் அரிசி மிக்ஸி ஜாரில் போடும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா அரைக்க கொஞ்சமாக விட்டால் போதும். கெட்டியான பேஸ்ட்டாக நம்ம கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். ஸோ அதனால் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். சட்னி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது அப்படியே அரைச்சாச்சு, தனியாக உடம்பு வச்சுக்கணும். இப்போ குழம்புக்கு என்னென்ன காய் போடணும் பார்த்துக்கலாம். சௌ, கேரட், வெண்டைக்காய். நான் இங்கே 3 காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு காய் போடலாம், இல்லை 2 காய் போடலாம், இல்லை 4 காய் கூட போடலாம். நான் இங்கே 3 காய் போடலாம். இப்போ தாளிப்புக்கு என்ன பண்ணி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு, காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன், ஜீரா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் சொல்ல மறந்துட்டேன், உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சாதா எண்ணெயே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தது, செக்கில் தேங்காய் எண்ணெய். அதனால நான் தேங்காய் எண்ணெய் போட்டேன். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு வச்சு 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ வெண்டைக்காய் லைட்டாக வதங்கிட்டு மீதி 2 காய் போட்டு கொஞ்சம் பொடி 1 டீஸ்பூன். இன்னும் மூடி போட்டு நல்லா காயெலாம் வதங்கி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். காய் நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே அரைச்ச விழுத இல்லை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 2 செகண்ட் மட்டும் நல்லா கெட்டியாக இருக்காங்க. ஏன்னா இதில் அரிசி பருப்பும் போட்டதுனால எப்பவுமே கெட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகம்னு சொல்லிட்டு 2 செகண்ட் மட்டும் முடியும். 2 செகண்ட் வெந்துச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நான் அடிச்சு வச்சுட்டேன். மோர் அளவில் பாருங்கள் அப்படி இருக்கிறது. இந்த தயிர் அப்படி இதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்துச்சுக்காங்க குழம்பு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, இருந்தால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் வேணும் உப்பு போட்டுக்க, பிரச்சனை இல்லை. இப்போ கொதி வரதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒன்று போட்டு கொதி வந்துச்சு. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு இப்படி தான் செய்யணும். இது செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயாலேருந்து எங்கள் அம்மாலேருந்து செஞ்சு கொடுத்த மோர் குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். தேங்க்யூ.